இவர் விவசாயி வெள்ளச்சாமி. விவசாயத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது இவருக்கு. நெல், கரும்பு, சோளம்னு பயிர் செஞ்சு வண்டியாக அனுப்பி வச்சு ஊருக்கெல்லாம் சோறு போட்டவர். இவர் கதை பெருங்கதை. இப்போ எதுக்கு இந்த டவுனுக்கு வந்திருக்காருன்னு தெரியலையே. தினந்தோறும் உணவு அது பகலை தோன்றும் கனவு. அஞ்சரை டேபிள் ஐயா உட்காந்துட்டே இருக்க, அவருக்கு என்னன்னு பார்த்து இலையை போடுங்க. என்ன வேணும் ஆர்டர் கேளுங்க. என்னங்க சாப்பிட்றீங்க? சாப்பாடா, பிரியாணா? என்ன சாப்பிட்றீங்க? பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை பிரியாணி, கோழி சுக்கா, மட்டன் சுக்கா? என்கிட்ட 20 ரூபாய் இப்போ பணம் இருக்கு. 20 ரூபாய்க்கெல்லாம் கிடையாதுங்க. 20 ரூபாய்க்கு சாப்பாடு கிடையாதுங்க. சாப்பாடு மட்டும் செய்யுங்க. 20 ரூபாய்க்கு கிடையாதுங்க. பசிக்குதுயா. எந்த காலத்துலங்க 20 ரூபாய்க்கு சாப்பாடுக்கு? சாப்பாடு 100 ரூபாப்பா. சாப்பாடு இல்லையா? கிடையாதுப்பா, 20 ரூபாய்க்கு கிடையாது. ஐயா ஐயா உட்காருங்க 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 உட்காருங்க. ஐயாவுக்கு இலையை போடுப்பா. என்ன வரான்? ஐயா 20 ரூபாயா இருக்கு சாப்பாடு. சரி இலையை போடுப்பா. அவர் ஐயாவுக்கு என்னன்னு கேட்டு கொடுப்பா. போடு இலையை போடு, இலையை போடு. அவருக்கு என்ன வேணுமோ கேட்டு கொடு. வைங்க, நீங்கள் சாப்பிடுங்க. அப்புறமேல போட்டுக்கணும். இலை போடு, இலை நீங்க போடு. வாங்கிக்கங்கய்யா. வாங்கிக்கிறேன். நீங்கள் இலை போடுங்க. வாங்கிக்கங்க. நல்லா சாப்பிடுங்க. வாங்கிங்க. சரி, அவருக்கு என்ன தேவையோ திருப்தியாக போடியா. முதல் பிரியாணி, சாப்பாடு எதுனாலும் அவருக்கு போடியா. கேட்டு நல்லா கேட்டு கொடு. குழம்பு ஊத்து. சரி சரி வாங்க. தம்பி, அவர் ஐயாவுக்கு ஒரு ஆம்லெட் வை. குழம்பு காய் பார்த்து கொடுப்பா. அவருக்கு என்ன தேவையோ பார்த்து கொடுப்பா. வைப்பா வைப்பா, கேட்டு கொடு. காய் வை, குழம்பு கொடு அவருக்கு. ஏன் அழகுறீங்க? அழுகாதீங்க, எதுனாலும் சொல்லுங்க. அதனால் ஒன்று நல்லா சாப்பிடுங்க. அழுகாதீங்க, அதை வந்து சாப்பிடுங்க. ரொம்ப சந்தோஷம்யா. ரொம்ப நாள் கழிச்சு உடனடியாக சாப்பிட்டேன். நீங்கள் நல்லா இருக்கணுமையா. சரிங்க, போயிட்டு வரையா. வரங்க உட்காருங்க. என்ன கலக்கமாக இருக்கீங்க? என்ன என்ன வரும்? உங்கள் பிரச்சனை என்ன?
என் கதை பெரிய சோக கதை. உட்காருங்க உட்காருங்க. நீங்கள் வயசானவரே எங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்க. உட்காருங்க. என்ன வரும் சொல்லுங்கள். டேய், என் தாய் தாப்பனும் நல்ல பெரிய ஒரு சம்சாரி தான். எங்கள் அப்பாவுக்கு ஆள் சப்போர்ட் இல்லாமல் என்னை படிக்க வைக்காமல் விவசாயத்தை இழுத்துக்கிட்டாரு. நானும் கல்யாணம் முடித்தேன். 3 பிள்ளைய பெற்றேன். 2 ஆம்பளை பையன், ஒரு பொம்பளை பிள்ளை. ஒரு ஆம்பளை பையனுக்கு சொந்த விட்டு போகக்கூடாதுன்னு என் மச்சை மாடையே கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிட்டேன். 2வது பொம்பளை பிள்ளை 60 பையனை கூட்டுக்கு வந்துருச்சு. நானும் சாதி மதியம் பார்க்காம சரி நம்ம மக இதை தப்பு பண்ணி செஞ்சுட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நகை நண்டை போட்டு அந்த பிள்ளை வாழ வச்சுட்டேன். இன்னொரு மயம் இருக்கான், அவன் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிருக்கான். இது இல்லப்பா பொண்டாட்டி திடீர்னு உடம்பு முடியாது போய் கேட்டதுக்கு பொண்டாட்டிக்கு வயசு செலவுக்கு நானும் அங்கங்கே அலைஞ்சு பார்க்குறேன். ஒன்றும் கிடைக்கல தம்பி. மூத்த வேண்டி கேட்டதுக்கு என்கிட்ட ஒன்றும் பண்ணிட்டான். அவனை கேட்டதுக்கு என்னால் முடியுன்னு கையை வாங்கிட்டியாப்பா. இப்போ என் பொண்டாட்டி கஷ்டத்தில் இருக்காப்பா. அதுக்கு தாப்பா நான் ஓடி ஓடி அலையிறேன். ஐயோ பாண்டிச்சேரி கூட்டு போகணுன்றாங்க, எங்கள் பெங்களூர் போய் பார்க்கணுன்றாங்கப்பா. என் பொண்டாட்டிக்கு வைத்திய செலவுக்கு மனசு காசு இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு வைத்திய செலவு காசு கேட்டா கொடுக்க மாட்டேன்றாங்கப்பா. எதுக்கு வீடை 2 பெரிய காரை விட அவன் பிரிச்சுக்கிட்டாங்க. நானே பொண்டாட்டி பழைய கூட வீட்டெல்லாம் குடி இருந்துக்கிட்டான். சொத்து சோம்லாம் இருந்து என்னப்பா ஒன்று வீடு வாசலாம் வச்சுக்கிட்டாங்க. பெரிய மழை உள்ள ஆம்பளை பையன் சும்மா பெருத்தாப்பா. பெத்த ஆத்தாளுக்கு சோமலோட பிள்ளை ஊட்டியை பார்க்க விட மாட்டேன்றாயப்பா. என் பொண்டாட்டி நினைச்சாப்பா எனக்கு கற்பம் கலங்குதுப்பா. எப்படியாச்சும் கூட்டு போட முடியாது பாடுபட்டு இருக்கேப்பா. அதனால தான்ப்பா நானும் மருந்து குடிச்சிட்டு செத்து போகணும்னு நானும் பொண்டாட்டியும் தேடாத கட்டலாம் தேடினேன்ப்பா. மருந்து கடைக்காரங்க கூட 20 ரூபாய்க்கு மருந்து தர மாட்டேன்ட்டாங்க தம்பி. நீங்கள் கஞ்சி விடுச்சு அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நினைக்கக்கூடாது. அதுதான் தம்பி. அந்த மாதிரி சாப்பிட்டே பல வாங்கலாம் ஆகிப்போச்சு. என் பொண்டாட்டி நினச்சி இத்து போனேன். இன்னைக்கு தான் உங்க கட்டையில் வேற சாப்பிட்டேன் தம்பி. ஐயா நீங்கள் சொன்னது கூட நான் கேட்டது வரைக்கும் இனிமேல் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. இந்த கடையில் ஒரு வேலை காலியாக இருக்குது, சூப்பர்வைசர் வேலை காலியாக இருக்குது. அதை மனசார நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் அந்த வேலையை பாருங்கள். எதை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்து சொல்லுங்கள். பாக்கியம் ஒரு 4 சிக்கன் பிரியாணி, ஒரு 3 முட்டை பிரியாணி, 3 ஆம்லேட்டு, 2 சாப்பாடு. மேலே ஏசி இருக்குப்பா. ஓகேவா? எப்பா தம்பி 4 நம்பர் டேபிள் அவங்க இடையே போட்டு தண்ணி வைங்க. ஏப்பா வெள்ளச்சாமி, விவசாயம் வழங்கலை, நானும் கொத்தனார் வேலைக்கு வந்துட்டேன். அப்படியே ஒரு கொத்து போட்டா சொல்லு. உழைப்பை மட்டுமே நம்பியிருக்கும் இவரை போன்ற விவசாயிகளுக்கு உங்களின் அனுதாபமோ இலவச பிச்சையோ தேவையில்லை. இவர்களுக்கு தேவை இழந்த வாழ்வாதாரமும் விவசாயமும் தான்.